மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கே போகிறோம்னு பார்க்குறீங்கனாக்கா, நம்ம ஊரில் சின்னதாக ஒரு குட்டி மலை இருக்குது. அதை வாங்க பார்ப்போம். இதுதான் குட்டி மலைக்கு போகிற வழி. குட்டி மலை தான். குட்டி மலைக்கு போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். இதே நாங்கள் சின்ன பிள்ளைலாம் வந்து விளாண்டது. தெரியுதா? இப்படிதான் ஏறுவோம் குட்டி மலையில். தெரியுதா? இதுதான் குட்டி மலை. தெரியுதா? மலை ஃபுல்லாகவே காடு தான். கண்ணு கட்டுற தூரம் பாருங்க. பச்சை பச்சேர்னு அழகா சூப்பராக இருக்கு பாருங்க. சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே காற்று ஜில் ஜில் ஜில்னு அடிக்குது. ஃபுல்லாகவே மலை தான். சரிதா? கண்ணு கட்டின தூரம் பச்சை பசேர்னு அழகா இருக்கு பாருங்க. தெரியுதா? தூரத்தில் தெரியுது பாருங்க. மலை நல்ல மலையாக தெரியுது பாருங்க. ஃபுல்லாகவே ஏரியா ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு இருக்கும் பாருங்க. மலை தோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இதில் நைட்டு வந்து நரி இந்த தெரியுது பார்த்தீங்களா? அதில் நைட்டு வந்து நரி வந்து அங்கே தான் தங்கியிருக்கும். தெரியுதா? மழை தெரியுதா மக்களே? பாருங்க. மலையிலையும் புல்லு முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? பாறையிலே புல்லு முளைச்சிருக்கு. எப்படின்னு பாருங்க. ஃபுல்லாகவே பாறை தான். மக்களே, இது என்னன்னு தெரியுமா? இது அந்த காலத்தில் வந்து பாறை இது பண்ணி இதில் நெல் எல்லாமே இதில் தான் நெல், சோளம், கம்பு, வரகு எல்லாமே இந்த இதில் தான் குத்தி எடுத்துகிட்டு போய் இங்கே தான் புடச்சி எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே வர்றவங்க வந்து இதில் பேர் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க கல்லில். தெரியுதா? இதில் வந்து பேர் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க கல்லில். அப்புறம் எப்போ எத்தனை வருஷம் வந்து கழித்து பார்த்தாலும் தெரியும். இங்கே பாருங்க. சிபின்னு சொல்லி எழுதியிருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு தான் சிபி. எல்லாமே நம்ம ஃப்ரெண்டு தான். எப்படி எழுதி வச்சுருக்கான் பாருங்கள். பாறையை பாருங்கள். பார்த்தீங்களா? பாறையை பாருங்கள் எப்படி இருக்கு. பெரிய பாறை. மக்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவிக்கில் போகிறோம். வாங்க போவோம். தெரியுதா குகை? அப்பாடே ஆமாடே. தெரியுதா குகை? பாருங்க. கோவிக்கில் போய் படுத்தாச்சு. ஃபுல்லாகவே பாறை தான். இதுதான் குகை. வாங்க வெளில போவோம்.
ஓகே, வெளியில் வந்தாச்சு. ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு மேட்ரு காமிக்கிறேன். இது எவ்வளோ பெரிய பாறை இங்கே பாருங்கள். இத்தனையூண்டுல நிற்கிது பாரு, தெரியுதா? இத்தனையூண்டுல தான் நிற்கிது பாறை. இதையும் பாருங்கள், இதுவும் இத்தனையூண்டு தான். சின்னதில் தான் நிற்கிது. இதெல்லாம் வந்து ஒரு அதிசயமான இதுங்க. உலகத்திலே ரொம்ப அதிசயமான இந்த பாறையெல்லாம் அப்படியே நிற்கிதுன்னா இது வந்து ஒரு அதிசயம்தான். ஓகேங்களா? அதிசயம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி நாங்கள் சொல்கிறோம். வீடியோ எடுத்து போடணுங்கிறக்காண்டி நாங்கள் சொல்லலை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் போடுறோம். ஓகேங்களா? பாருங்கள், உள்ளே இருந்தே காமிக்கிறேன். பாருங்கள், தெரியுதா? சின்னது தான். இந்த பாருங்கள், இந்த கல்லெல்லாம் உருண்டுச்சுனாக்கா எல்லாம் ஆபத்து தான். ஆனால் வந்து உருளாது. நான் அந்த காலத்தில் இருந்தே அது அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு இதாக இருக்கும். வாங்க கோவிலுக்கு மேலே போமா. மேலே எப்படி போகிறோன்னு பார்ப்போங்க. கோவிலுக்கு மேலே ஏறுறது எப்படின்னு பார்ப்போம். குகையில் ஏறியாச்சு. பாருங்க, இது மாதிரி சோஃபா மாதிரியே உட்காந்துக்கலாம். நல்லா சாஞ்சு உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? சோஃபா மாதிரி நீட்டாக நல்லா உட்காந்துக்கலாம். சோஃபா மாதிரியே உட்காந்தாச்சு. நன்றி வணக்கம் முருகன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் முருகன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.